இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்கஷனாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஏன் பாருவுக்கும் கமுக்கும் ஒரு ப்ராப்பர் எவிக்ஷன் வச்சு அவங்கள வெளியே அனுப்பியிருக்கிறாம, வாய் ரேட் கார்டு, எதுக்கு அவங்களுக்கு ரேட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்? ஏன்னா வந்து இந்த ஷோ ஓடுனதே பார்வை வச்சு தான் இந்த ஷோவே வந்து இவ்வளோ நாள் 91 days வந்து நவுத்துனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வந்து எதுக்கு இப்படி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிக்ஷன் இல்லாம அவங்கள நல்லா திட்டிட்டு ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையான ஒரு எவிக்ஷன் கொடுத்துருக்கலாமே, 2 பேத்தையுமே வெளியே அனுப்பியிருக்கலாமே. ஏன் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தாட் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இதை பத்தி 3 கேள்வி மொத்தம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட். அதை பத்தி உங்களோட கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஓகே, இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஷோ ஆல்ரெடி இந்த கேம் ஷோ ஃபார்மேட் எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி தெரியும். டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டு தான் போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் அவங்க வந்து எதை வேணாலும் காமிக்கலாம், அவங்க பண்ணுறதில்ல. உங்களோட நடத்தைகள், நீங்கள் எப்படி ஒரு இதை எதிர்கொள்றீங்க, எப்படி அதை வந்து சமாளிக்கிறீங்க, அப்போ வந்து உங்களை வந்து நியாயம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் கேமு. ஸோ இதில் வந்து நம்ம வாரம் அவர் வந்து ஒரு சில முன்னாடியே ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மேபி இந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்து அதை மாதிரி சொன்னார். அப்போ நீ வந்து எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணாமல், எதுவுமே கன்சிடர் பண்ணாமல், நான் செய்யறது எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சதுனால தான் இதோட விளைவு வந்து இப்போ ரெட் கார்டு. ஸோ இது வந்து அந்த விளைவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டல் நடந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு தெரியாதனவன் நடத்திட்டா அதுக்கு வந்து நீ உடனே ரெகுலேட் பண்ணலாம். இது வந்து உதச்சி தள்ளின மட்டுமே கிடையாது, அதுக்காக மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அதுலேருந்து அவங்களோட கேரக்டர் என்ன வருது, இவ்வளோ நாளாக நீ வந்திருக்க 90 டே அதில் என்னதான் நீ லேர்ன் பண்ணியிருக்க, ஒவ்வொரு வாரமும் சேர்த்து சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து பின்பற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக நீ தெரிஞ்சிருவ. அதை பண்ணாத விளைவு தான் இது சடனா. இப்போ வந்து நீ வந்து இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருக்கலாம், அது சரியில்லை. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ப்ராப்பர் எவிக்ஷன் கொடுக்கல, வாய் ரேட் கார்டு அப்படின்னு என்ன கேட்டா, இப்போ வந்து இந்த விஷயம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துட்டு போற விஷயமே இல்லை. ஏன் இதுக்கு முன்னுக்கு வந்து காமு நிறைய இடத்துல வந்து வார்த்தையை விட்டுருக்காரு, அப்புறம் கை கலப்பாயிருக்கு. ஈவன் அந்த பிரஜின் உள்ளுக்கு இருக்கும் போது ஒரு இது செஞ்சாங்களே, பிராங்க் செஞ்சு அது ஒரு பெரிய விஷயம். சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, அவங்க வந்து அதுக்கு ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. அப்ப வந்து கொடுக்காதது. அப்புறம் இன்னொன்னு பாரு கண்ணுல வந்து சபரி அடிச்சது, அது வந்து உண்மையிலேயே ஒரு கேம்ல ஒரு ஆக்சிடென்ட், கேம்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஓகே, ஆனா இந்த விஷயம் வந்து பாரு செஞ்சது, காமு செஞ்சது, சாண்ட்ராக்கு செஞ்ச விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. இட்ஸ் சம்திங் தட் வெல் பிளான்ட், முழுக்க பிளான் பண்ணி ஒரு கிரட்ஜி உள்ளுக்கு வச்சுக்கிட்டு பழி வாங்குற ஒரு எண்ணத்துல, அதாவது நேத்து எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால நாங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம், அது நியாயம். அது செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம அந்த செய்கையை வந்து நியாயப்படுத்துறதுக்கு கிடைத்த தண்டனை. சோ அவங்கள மத்தவங்கள எவிக்ட் பண்றாங்களே, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்றது நியாயமே இல்ல. அப்ப நல்லபடி அந்த கேமை விளையாண்டுட்டு, கேமை வந்து நல்ல ஒரு முறையில விளையாண்டுட்டு போறவங்களுக்கும் இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு போறவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசமே இல்ல. சோ இந்த ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வந்து இப்படி வெளியே அனுப்புனது அவங்க தப்ப சுட்டி காட்டுறதுக்கு தான். திருப்பியும் அடுத்த வர ஒரு வேற ஒரு பிக் பாஸ்க்கு வர கண்டஸ்டன்ட்க்கு எல்லாம் ஒரு பாடமும், அதே மக்களாகிய நமக்கும் ஒரு பாடம். இது வந்து எப்படி ஒரு புரூட்டலான ஒரு செயல் அப்படி சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த அந்த சேனல் செஞ்சிருக்கு. சேனலுக்கோ இல்ல அந்த டீமுக்கோ, பாரு மேலேயோ காமு மேலேயோ இல்ல யாரு எந்த ஒரு கண்டஸ்டன்ட் மேலேயோ எந்த ஒரு பயஸ், ஒரு வெறுப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. சோ அவங்க கடந்து போற அந்த ஜேர்னில வந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க. யாருமே வந்து ஃப்ரீயா சேரிட்டி செஞ்சுட்டு போல உள்ளுக்கு. சோ நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குது, அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, சாண்ட்ரா ஒரு நடிப்பாருக்கி. சாண்ட்ரா வந்து
பாரு காமுவோட லைஃப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு கருத்து? ஓகே, அது வந்து என்னன்னா ஒரு சில அஸ்பெக்ட் வந்து நம்மளே ஒத்துக்க மாட்டோம் சாண்ட்ரா பண்றது. பட் ஆனா அந்த இடத்துல வந்து சாண்ட்ராக்கு தவிர வேற யாரு இருந்தாலும் அதுதான் வந்து பனிஷ்மெண்ட். அவங்க வந்து சாண்ட்ராக்குன்னே இடம் கிடையாது. சாண்ட்ரா வந்து நடிப்பு பண்ணதுனால தான் அவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்னு இல்லை. அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்கு உங்க வாயை விட்டீங்க, உங்களை இதுக்கு உதச்சிங்க? அதுதான் மெயின். வந்து நீ வந்து இவ்வளவு நாள் வந்திருக்க, வந்து அங்க வந்து சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு சில இன்சிடென்ட் நமக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்க வந்து சாரி கேட்கிறப்ப அந்த மாதிரி உழுவுறப்ப கூட அந்த மாதிரி நமக்கு தோணலாம். பட் ஆனா அது நடந்தது உண்மை, பேனிக் அட்டாக் ஆனது உண்மை. அதனால அந்த இடத்துல சாண்ட்ரா மட்டும் இல்லாம யார நடந்திருந்தாலும் இந்த ரெட் கார்டு கொடுத்தது நியாயம்தான். ஓகே, என்னோட கருத்து வந்து இதுல வந்து சாண்ட்ரா ஒரு நடிப்பருக்கு. எஸ், ஐ 101% அக்ரி. சாண்ட்ரா ஒரு நடிப்பருக்கு, எஸ். ஆனா இந்த ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டது சாண்ட்ரானால இல்ல. நிறைய பேர் வந்து இதை அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ரானால தான் வந்து பார்க்கும் கமுக்கும் வந்து ரெட் கார்ட் கிடைச்சது. அது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். பாருக்கும் காமுக்கும் கிடைச்சது ரெட் கார்டு வந்து அவங்களோட செயல்னால, அவங்களோட ஆக்ஷன்னால தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சி. அங்க சாண்ட்ராவே இல்லாம வேற யாரா இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா அது வந்து புரூட்டலான ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி பாரு கமுவை தவிர்த்து வேற யாராவது அந்த இடத்துல இருந்து இந்த செயலை செஞ்சிருந்தாலும் அது வந்து தப்பான ஒரு விஷயம். சோ அதுக்கு தண்டனையா தான் இந்த ரெட் கார்டு கிடைச்சிட்டோம் இல்லையா, சாண்ட்ரானால இல்ல. சாண்ட்ராக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த ஆக்ஷன், அந்த தப்பான ஒரு விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கிடைக்கப்பட்டது. ஓகே, இந்த 3வது வந்து இந்த பேமெண்ட் விஷயமும் வந்து இப்ப வந்து நிறைய இந்த சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு டிஸ்கஷன். வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா. ஈவன் நான் கூட யோசிச்சேன், ஓகே இந்த ஒரு செயலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சிச்சு. ஓகே, ஆனா பேமெண்ட்ன்றது வந்து அவங்க 91 days வந்து இதுக்குள்ள இந்த ஷோல வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. சோ எப்படி அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வகையாம அது வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். அவங்க போட்ட உழைப்புக்கு வந்து அவங்களுக்கு கூலி கிடைக்கணும்ல அப்படின்ட்டு வந்து நானும் யோசிச்சேன். சோ அந்த ஒரு கொஸ்டின் வந்து போய்கிட்டே இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதா. அது வந்து கொடுக்கறது நியாயம் தான். அது கொடுக்காம இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு நாள் உழைப்பு போட்டிருக்காங்க. அது என்னவோ அவ்வளவு நாள் போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து கிடைக்காம இருக்க கூடாது. சோ அது வந்து கிடைக்காதான்னு நமக்கு தெரியல. சோ ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் வந்து மேபி வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா லாஜிக்கா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அது கிடைச்சுதான் ஆகணும். இவ்வளவு நாள் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் ஸ்டில் அப்படி அந்த பேமெண்ட் கொடுத்துட்டா தென் அவங்களுக்கு கிடைச்ச அந்த தண்டனை வந்து இட்ஸ் நாட் இனஃப் இல்ல, நாட் இனஃப். லைக் you will be boycott from the Bigg Boss related activities or events, then nothing. அதுவும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ பாப்போம் என்னது அப்படின்ட்டு. ஒரு சில பாப்புலர் சோசியல் மீடியா கூட என்ன பண்றாங்க, ஏன் வந்து விஜய் டிவி வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணது ஏன் கட் பண்ணிட்டு நல்லது மட்டும் போடல அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்றேன், இது வந்து என்னன்னா இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோ வந்து இப்படிதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டே இப்படிதான். ஓகே, உள்ளுக்குள்ள வச்சு கேமரா வச்சு நீ வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சம்மதிச்சுதான் உள்ள போற. அதனால அதுக்கு வந்து விளைவுகள் நீ ஒன்னு கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே உன் கையில தான் இருக்கு. உன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை நீ போய் குறை சொல்லிட்டு எல்லாமே நல்லதுதான் காமிக்கணும் அப்படின்னா மீடியா வந்து அதோட வந்து சோசியல்ல வந்து என்ன அதோட இம்ப்ளிகேஷன் இருக்கும்? வெளியில சமுதாயத்துக்கு வந்து என்ன சொல்ல வராங்க, எல்லாம் நல்லது மட்டுமே, எல்லாம் வெட்டி நல்லது மட்டும் காமிச்சா அப்ப கெடுதல் பண்ணா இப்படிதான், இதான் விளைவுன்னு எப்படி தெரியும்? யாருக்கு புரியும்? அப்ப எப்படிதான் தெரியப்படுத்துறது? சோ அதனால அவங்க சொல்றது மற்ற இடத்துல நான் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், நான் அக்ரி பண்றேன். பட் ஆனால் இதை வந்து நான் அக்ரி பண்ண முடியாது. இவன் வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து ஏன் கட் பண்ணல, ஏன் அவங்க 2 பேரும் இப்படி ஸ்பாயில் பண்ணணும்? இது வந்து ஸ்பாயில் பண்ணல, அவங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அப்பயும் மீறி நான் அப்படிதான் நடப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்படிதான் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்காது? எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் சொல்றேன். ஏன் வந்து டிஆர்பிக்காக தான் இந்த சேனல் வந்து இதை போட்டுச்சு. சேனல் நினைச்சிருந்தா இதை வந்து இவங்களை வந்து காப்பாத்தி விட்டுருக்கலாம்.
அப்படின்ட்டு சேனலுக்கு வந்து அது வேலை இல்ல அவங்களே காப்பாத்தி விடுறதுக்கு. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நீ அறுக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற. எஸ், அவ்வளவுதான். அதுதான் அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எல்லாமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம தப்பு செய்வோம். தப்பு செஞ்சுதான் ஆகணும். நம்ம எல்லாம் கடவுள் இல்லை. ஆனால் அந்த தப்ப உணர்ந்து மறுபடியும் அந்த தப்ப ரிப்பீட் பண்ணாம அதுல என்ன நம்ம கத்துக்கிட்டு அடுத்தது நம்ம எப்படி செலுத்துறோம் நம்ம லைஃப், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தப்புல நம்ம படிச்ச பாடம் தான் முக்கியம். சோ இவ்வளவு நடந்தோம். அந்த டே அதுக்கப்புறம் வந்து பாரு உணர்ந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த டே வரைக்கும் அவங்க அந்த வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ற வரைக்கும் அவங்க மூஞ்சிலையோ அவங்க செயல்லையோ கொஞ்சம் கூட கில்ட் ஃபீல் இல்ல. அவங்க உணரவே இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தாதான் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா வந்தப்ப செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பாரு போய் நின்றுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அதேதான். இதே மாதிரி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, சமுதாயத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஈவன் அடுத்த வெர்ஷன்ல வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். ஐயோ 2 பேர் டபுள் எவிக்ஷன் கூட கொடுக்கலாம், 3 எவிக்ஷன் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஒரு பாடம். அதை வந்து நீங்க போய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்லதே மட்டும் போடு அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்கே இல்ல. அந்த கேம் ஷோ என்ன செய்யுதுன்னா டீம் மேல வந்து தப்ப செலுத்தி அந்த தப்ப செஞ்சவங்களை பாதுகாக்கிறதுக்கும் காப்பாத்துக்கும் பாக்குது. இதத்தான் நம்ம எப்போதுமே செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப செஞ்சவங்களை வந்து காப்பாத்த விட்டுருவோம், தப்பு செஞ்சவங்களை விட்டுருவோம். ஆனா அந்த விக்டிம வந்து நம்ம வந்து நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அப்படி இருந்திருக்கலாம், நீ இப்படி பாதுகாப்பா உடைய வச்சிருக்கலான்ட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் சமூகம். இதை வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட் சிந்திச்சு பாருங்க.